ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிஎஸ்கே சேனல். இன்றைக்கி எக் அண்ட் வெஜ் மிக்சடு போண்டா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் மூணு எடுத்துக்கலாம், பொடியாக கட் பண்ணது. இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வதங்கினது 200 கிராம் முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் இதையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3 முட்டை சேர்த்துக்கலாம். உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் வெந்ததும் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சாட் மசாலா 5 ரூபா பாக்கெட்டு, அதை சேர்த்துட்டு இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கேரட்டு சீச்சு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சி இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சு பஜ்ஜி மசாலாவில் டிப் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி வந்துடணும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சுவையான எக் அண்ட்
வெஜ் மிக்ஸ்டு போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.